திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் 89 உட்பகை. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செயின். நிழலும் நீரும் இனியவை எனினும் கேடு விளைவிக்குமானால் அவை தீயனவாகும். அதுபோல் உற்றார் உறவினர் புறத்தே நெருக்கமாக உறவாடினாலும் அகத்தே உட்பகை கொண்டிருந்தால் அது தீமை பயப்பதுவே ஆகும். வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. ஒரு வாளைப் போல் வெளிப்படையாக தெரிகின்ற பகைவருக்காக அஞ்சுதல் வேண்டாம். ஆனால் புறத்தே உறவாடுவது போலவும் அகத்தே பகைமை உணர்வு கொண்டும் கேடு நினைப்பவரிடத்தே அஞ்சுதல் வேண்டும். உட்பகை அஞ்சி தன் காக்க உலைவு இடத்து மண் பகையின் மானத்தெரும். உட்பகைக்கு அஞ்சி நம்மை காத்து கொள்ளுதல் வேண்டும். அவ்வாறு காக்காவிடில் நாம் தளர்வுறும் தருணம் குயவர் மண்கலத்தை அறுக்கும் கருவி போல் அந்த உட்பகையே நம்மை உறுதியாக அழித்துவிடும். மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும். புறத்தே நட்புணர்வும் அகத்தே பகையுணர்வுமாக ஒருவனுக்கு உண்டாகப் பெறுமானால் அது அவரது நட்பு மற்றும் சுற்றத்தார்க்கு தீமை செய்யும்படியான குற்றங்களை உருவாக்கி துன்பம் பலவும் தந்துவிடும். உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும். ஒருவர்க்கு அவர்தம் உற்றார் உறவினரிடம் உட்பகை ஏற்படுமாயின் அவர் இறக்கும் வகையிலான குற்றங்களை உருவாக்கி துன்பம் பலவும் தந்துவிடும். ஒன்றாமை ஒன்றியார்கண்பட்டின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. உற்றவராய் கூடவே ஒன்றியிருப்பவர்களிடையே உட்பகை ஏற்படுமாயின் அதனால் வரும் அழிவை தடுத்து தம்மை காத்துக் கொள்வதானது எக்காலத்தும் அரிதாகும். செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி. செப்பு எனப்படும் ஓர் பாத்திரம் அதன் மூடியுடன் பொருந்துவதைப் போன்று உட்பகை கொண்டவர்கள் புற அளவில் பிறரோடு கூடியிருப்பதாகத் தோன்றினாலும் அகத்தளவில் கூடியிருக்க மாட்டார்கள். அறம் பொறுத்த பொன் போல தேயும் உரம் பொறுத்து உட்பகை உற்ற குடி. அறம் கொண்டு தேய்க்கப்படும் இரும்பின் வலிவும் உருவும் சில காலத்திற்குள் சிதைந்து போவதைப் போல் உட்பகை கொண்டுள்ள குடியும் நாளடைவில் நலிந்து போய் தம் பலம் இழந்து போய்விடும். எழ்பகவன்ன சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேடு. உட்பகையானது ஒரு எள்ளின் பிளவைப் போல் அளவிற் சிறியனதாகவே தோன்றினாலும் ஒரு குடியையே அழித்திடவல்லதான கேடு உடையதாம் உட்பகை. உடம்பாடு இலாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று. தம்முள் உள்ளத்தளவில் உடன்பட இயலாதவர்கள் ஒன்றாக கூடி வாழும் வாழ்க்கையானது ஒரு குடிசைக்குள் பாம்புடன் சேர்ந்து வாழ்வதை போன்றதாகும்.